ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நாம் இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் மறுபடியாக கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்து இந்த 2024 வருஷம் ஜூலை மாதம் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலே இந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாகவும் தேவ கிருபை தேவ தயவு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காக நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, உம்முடைய அன்பு தயவு கிருபை இரக்கம் எங்களை இம்மட்டுமாய் ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் பாதுகாப்போடும் கடந்த 7 மாதங்கள் எங்களோடு கூட இருந்த எங்களை பலப்படுத்தி இந்த மாதத்தின் கடைசி நாளிலே இந்த கடைசி மணி நேரத்திலே நாங்கள் உங்களுடைய கருத்திலே வர தேவ இரக்கம் கொடுத்தீரப்பா. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீர் வார்த்தையின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீரே ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவரும் பரிகாரியுமாய் உண்மையும் நன்மை செய்கிறவருமாய் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவருமாய் எங்களோடு கூட இருக்கிறவருமாகி உமக்கு நன்றி சொல்லி இந்த மாலை வேளையிலே விசேஷமாய் உம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் ஒரு நிமிஷம் உம்முடைய வார்த்தையினுடைய மகிமையை நீர் எங்களுக்காய் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வைத்திருக்கிறீர், நீர் எவ்விதமாக ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்து கொண்டு வருகிறீர் என்று வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் அற்பர்களும் குப்பைகளும் தூசிகளுமாயிருந்த எங்களை நீரே உலகத் தோற்றத்திற்கு முன்பாய் முன்குறித்து ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் எங்களை உன்னதங்களில் உட்காரச் செய்த தேவனப்பா. நீ அப்படிப்பட்ட மகிமையான உமக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல வேளையில் உடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த புதன்கிழமை வேத பகுதிக்காக நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த பூமியிலே நீர் அவர்களை எந்த நோக்கத்திற்காய் பிரித்தெடுத்தீரோ, என்ன காரியத்திற்காய் அவர்களை நீர் ஆண்டவரை முன்குறித்தீரோ அதை நிறைவேற்றத்தக்கதாய், அதிலே சாட்சி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உடைய வரிகளை காணப்படத்தக்கவர்களாய் உம்மோடு கூட என்னென்றைக்கும் ஜீவிக்கத்தக்கதாய் இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். இதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, உம்மை குறித்தே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தியானித்து அதிலே கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் நீர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீரே வழியாக இருக்கிறீர். நாங்கள் அந்த ஜீவ வழியிலே நடக்கும் ஜீவ தண்ணீரின் அப்பத்தை புசிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. நீரே வார்த்தை என்னும் அப்பமாய் இருக்கிறது, நீரே ஜீவ அப்பமாய் இருக்கிறது. அந்த அப்பத்தை இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இதை நாங்கள் எடுத்து புசிக்கிற இந்த நேரத்திலே அதிலே பலனடைய, அதிலே இன்னும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, அதிலே ஆண்டவரே அதனுடைய ருசியை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னோம். அதை நாங்கள் ருசிக்க தேவ கிருபை கொடுத்தற்காய் நன்றி சொல்லும். தேவ இரக்கம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாய் உங்களுக்கு வாழ்த்துரை சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நேரத்திலும் நாம் கடந்த சில வாரங்களாக இஸ்ரவேலும் சபையும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அங்கே அவர்களை வழிநடத்தினார், அவர்களோடு எவ்விதமாக அவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அது மட்டுமல்ல, அவர்களை ஒரு நோக்கத்திற்காகவே இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுத்து அவர்கள் தேவனுடைய ஜனம் என்றும் ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டம் என்றும் அந்த கூட்டத்தோடு கூட கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, அவங்க கானான் என்கிற அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு அங்கே ஆபிரகாம் மூலமாய் வாக்களித்து அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது எவ்விதமாய் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள், எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவருக்கு உண்மையாக இருந்தார்கள்,
ஒரு சிலர் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்ற பொழுது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று இப்படி வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதிலே நாமும் இந்த நாளிலே கூட இஸ்ரவேலும் சபையும் என்கிற இந்த காரியத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் இன்றைக்கு ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 12:1 முதல் 3 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கூட்டிக் கொடுப்பாராக. இந்த நேரங்களிலும் கூட நாம் வாசித்த இந்த வார்த்தையானது ஆபிரகாம், அவர் ஆபிரகாம் என்று அழைப்பதற்கு முன்பாய் ஆபிராம் என்று அங்கே தோராகுடைய மகனாக அங்கே கல்தேயர் பட்டணத்திலே அவருடைய ஜென்ம பூமியிலே அவர் அங்கே பிறந்து அங்கே தன்னுடைய 75 வரை சுமார் 75 ஆண்டுகள் அந்த கல்தேயர் பட்டணத்திலே அவர் தன்னுடைய தகப்பனும் தாயுமாய் அங்கே தன்னுடைய மனைவியுமாக ஜீவித்து கொண்டு வருகிறார். பிறகு தேவன் அங்கே அவரை ஆபிரகாமை அழைத்து பிறகு அங்கிருந்து அவரை வெளியே வரும்படியாக, ஏனென்றால் கல்தேயர் பட்டணம் என்பது அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு அஞ்ஞான வழிபாடு உடைய ஒரு தேசமாக, அங்கே தேவனை பற்றி அறியாத ஜனங்கள், அங்கே இயற்கையையும் மற்ற காரியங்களையும் வழிபட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இங்கே கல்தேயர் பட்டணத்திலே ஆபிரகாம் தன்னுடைய 75 ஆண்டுகள் அங்கே ஜீவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிறகு தன்னுடைய மனைவியோடு கூட அவர் 75ஆம் வருஷத்திலே அங்கிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். அங்கே அவரோடு கூட லோத்தும் புறப்பட்டு வருகிறார். லோத்து அங்கே ஆரோனுடைய சகோதரனாக, அதோ ஆரோனுடைய ஆபிரகாமுடைய சகோதரனாகிய இளைய சகோதரனாகிய ஆரோனுடைய மகனாக லோத்து அங்கே ஆபிரகாமுடைய புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் கல்தேயர் பட்டணத்தை விட்டு ஊர் என்கிற பட்டணத்திலே வந்த பொழுது அங்கே ஆரான் அங்கே இருந்து அங்கே அவர் அங்கே தோராகும் ஆரானும் அவர்கள் இருவரும் அங்கே மரித்து போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆக தன்னுடைய தகப்பனை இழந்த அந்த மகன் தன்னுடைய பெரியப்பாவாகிய ஆபிரகாமோடு புறப்பட்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பிறகு அவர்கள் அங்கே சீகோம் என்கிற இடத்திலே மேரிபா என்கிற சமபூமியிலே வந்து அங்கே தங்குகிறதையும் அங்கே கானானியர்கள் இருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு தோன்றி அங்கே 7ஆம் வசனத்திலே உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அந்த கானானிய தேசத்தை தேவன் முன்குறித்து அதை ஒரு அடையாளமாக குறிப்பிட்டு சொல்கிறார். ஆகவே பாருங்கள், அங்கே ஆபிரகாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தனக்கு தரிசனமான அந்த இடத்திலே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஆமென். அந்த பலிபீடம் தான் அங்கே தேவாலயமாக கட்டப்பட்ட இடம். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஜெருசலேம் என்கிற அந்த நகரமாக இருக்கிறது. அது தேவனுடைய சியோனாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் அங்கே அவர்கள் கூடாரம் போட்டு அங்கே தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய நாமத்தை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்திலே நாம் கூப்பிடுகிற எந்த இடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கலாம் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அதே தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வந்து அந்த தேவ நாமத்தை நாம் கூப்பிடுகிற நம்மத்திலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்.
அங்கே மோசேயோடு அவர் பேசின பொழுது, அங்கே ஓரேப் மலையிலே அவர் பேசின பொழுது, அங்கே ஆ தன்னுடைய பெயரை மோசே கேட்ட பொழுது, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல் என்று சொல்லதை நாம் அங்கே பார்க்க முடியுது. ஆக தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய நாமத்தை, அவருடைய பெயரை அங்கே சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பெயர் சொல்லி அழைப்பது போல, இன்றைக்கு அநேகர் பிரதர் என்றும் இன்னும் சகோதரன் என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு மிடுக்காக, அது அவர்களுக்கு ஒரு கௌரவமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அது மகிமையானது, மகத்துவமானது. ஆகவேதான் அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கும் பொழுது தேவ நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லும். இன்றைக்கு அநேகர் வெறுமென எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரத்திலேயும் தேவநாமத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மிக தவறான காரியமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற பொழுதும், சாட்சி சொல்லுகிற பொழுதும், ஆராதிக்கிற நேரங்களிலும், நம்முடைய தேவைகளுக்காக, வேண்டுதலுக்காக அல்லது மற்றவர்களிடத்திலே தேவனை குறித்து பேசுகிற இடங்களில் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிற பொழுது தேவநாமத்தை பயன்படுத்தினால் அது மிக பிரயோஜனமாக இருக்கும். அதைத்தான் தேவனும் விரும்புகிறார் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கே சுகத்திற்காக தேவநாமத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆராதிக்கிற நேரங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே தன்னை வெளிப்படுத்த தன்னுடைய நாமத்தை அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்கள், அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மெய்ப்பர்களுக்கும் இடையிலே ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்ட பிறகு, அவர்களுக்குள்ளாக வாக்குத்தத்தம் ஏற்பட்ட பிறகு, அங்கே லோத்து அங்கே அருகில் இருக்கிற சோதாமுக்கு செல்லுகிறார். அங்கே அது சமபூமியாக இருக்கிறது. யோர்தானுக்கு அருகே அந்த யோர்தான் நதி ஓடுகிற அந்த பூமியானது, சோதோம் கொமோரா பட்டணமானது ஒரு மிக அருமையான ஒரு பட்டணமாக இருக்கிறது. அங்கே சோதோம் குமாராவிலே அங்கே லோத்து செல்கிறதும், பிறகு அங்கே அந்த சோத்தினுடைய குடிகள் அவர்களுடைய ஜீவியமானது வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அந்த குடிகளுடைய ஜீவியமானது ஒரு அருவருக்கத்தக்க ஜீவியமாக, ஒரு அசுத்தமுள்ள ஜீவியமாக, பொருளாசை நிறைந்தவர்களாக, பிறனுடைய மனைவியை, பிள்ளைகளை பிறனுடையதை இச்சிக்கிறவர்களாக இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கு. ஆகவேதான் வேதத்திலே சோதோம் குமோரா என்பது ஒரு அழிவை குறித்து, அது ஒரு நாசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் இந்த பூமியானது அது சோதோம் குமாராவை போல அது அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே லோத்தின் நாட்களிலே நடந்தது போல அங்கே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வரும் நாட்களிலே நடக்கும் என்று. இன்றைக்கும் பூமியிலே அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது இந்த பூமியானது எவ்விதமாக சீர்கெட்டு கொண்டிருக்கிறது, இந்த பூமியானது எவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சிந்தையிலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், அதை மறந்து அங்கே தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய காரியத்தை செய்து கொள்ள அங்கே எப்படி அங்கே ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தை சந்ததியை விட்டு அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்களோ, அதே போல இன்றைக்கும் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்ளாமல் அங்கே தேவனுக்கு எதிர்க்கிறவர்களாக, கீழ்ப்படியாமல் உள்ளவர்களாக, அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த ஒரு பொல்லாத சந்ததியாக இருக்கிறது என்று வேதம் இன்றைய நாட்களை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் எந்த நோக்கத்திற்காய் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளவும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நம்மை அவர் அழைக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் சொன்னதை நிறைவேற்ற ஆபிரகாமோடு கூடவர், ஆபிரகாம் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார். இங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு
அவர் அங்கே கண்களை ஏறெடுத்து இங்கே வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் பார்த்து, இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிறகு நாம் அங்கே 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர், நான் உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்று சொல்லி, அவர் எங்கிருந்து புறப்பட பண்ணினாரோ அந்த இடத்தையும் அந்த ஊரையும் அந்த ஸ்தலத்தில் அவர் என்ன நோக்கத்திற்காய் அவர் அழைத்தாரோ அதையும் அவர் மறுபடியும் நினைவு கூர்ந்து, அங்கே ஆபிரகாமுக்கு அதை மறுபடியுமாக அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், நம்முடைய தேவன் அவர் நமக்கு எல்லா நேரத்திலும் தன்னுடைய வார்த்தையை நமக்கு நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையின் மகத்துவங்களை, அதிலே மகிமையை நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே அந்த காரியத்தை சொன்ன பிறகு நான் அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று ஆபிரகாம் கேட்கிறார். ஆண்டவரே, நீர் அந்த பட்டணத்தை எனக்கு தருவேன், அந்த தேசத்தை எனக்கு தருவேன் என்று சொல்கிறீரே, அதை நான் எதினால், அதை எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று அங்கே கேட்கிறார். பாருங்கள், அங்கே 2 காரியம். நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்று கேட்கிறார். அந்த இடத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வேன், அது எதன் மூலமாக என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மிக அவசியமான ஒரு காரியமா. நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்வது என்றால், அவர் தன்னுடைய நாமத்திலே அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்க அவர் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் அவரை அந்த நாமத்தை சொல்லி அவர் அழைக்க விரும்புகிறார். ஆகவேதான் அங்கே வேதத்திலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆகவே தேவன் அங்கே தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், தன்னுடைய நாமத்தை பிரஜாதிகளுக்கு மத்தியிலே அதை மகிமைப்படுத்தவும், அந்த நாமத்திலே மகத்துவம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அற்புதம் உண்டு என்று விளங்க பண்ணும்படியாக அங்கே தேவன் அதை செய்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அதை எதினால் என்று கேட்ட பொழுது அவர் அங்கே 3 வயது கிடாரியும் வெள்ளாடுகளையும் அங்கே ஆட்டுக்கிடாவையும் புறா குஞ்சுகளையும் கொண்டு வா என்ப அங்கே பலிகளை செலுத்துவதற்கு அதற்கு சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே நாம் வரும் பொழுது நாம் அவரை ஸ்தோத்திர பலிகளிட்டு சர்வாங்க தகன பலிகளை செய்து நம்மை தேவ சமூகத்திலே முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே தேவன் மகிமைப்படுகிறார். ஆகவேதான் அங்கே ஆபிரகாம் பலி கொடுத்ததற்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், மீறுதலுக்காய், நம்முடைய ஜென்ம பாவங்களுக்காக அங்கே அவர் பலியானார். அதற்கு ஒப்புணையாகத்தான் இங்கே ஆபிரகாமும் ஒரு இடத்தை கொடுப்பேன், ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்றார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற நமக்கு அவர் நமக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போகிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியையே அவர் 1000 வருட மனசாட்சி செய்ய போகிறார். அந்த 1000 வருட மனசாட்சியிலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே யார் எல்லாம் அவரால் முன்குறிக்கப்பட்டாரோ, யாரெல்லாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுடைய ஜீவியத்தை குறித்து இந்த வேதத்திலே அவர் அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருவோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லவர் உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், தேவன் அங்கே தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஒரு உத்தமம் உள்ள ஒரு பிள்ளைகளாக, ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, அது மட்டுமல்ல அங்கே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அதற்கு அடையாளமாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஆபிரகாமுடைய பெயரை அவர் மாற்றி அங்கே அந்த பெயரையும் அவர் மாற்றுகிறார். ஆமென். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அங்கே தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, இந்த உலக பிரகாரமான
பெயரிலே நாம் அழைக்கப்படாதபடி வேதத்திலே அங்கே எவ்விதமாக தேவனுடைய தாசர்கள் அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு ஜீவியமானது அது ஒரு அடையாளமாக முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்றால் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்றும், இன்னும் வேதத்திலே அங்கே ஒவ்வொரு தேவதாசர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு அடைமொழியாக அங்கே பெயர் கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது வேதத்திலே. நூற்றுக்கணக்கான தேவ ஊழியர்கள் வேதத்திலே இருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளமானது அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இங்கே பாருங்கள், சாராய் என்பதை அவர் சாராய் என்று மாற்றுகிறார். அங்கே தன்னுடைய மனைவியுடைய ஆபிரகாமுடைய மனைவியுடைய பெயரையும் அவர் அங்கே மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதித்து அங்கே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு அந்த விசுவாச தகப்பனுடைய சந்ததிக்கு அங்கே சாராள் அங்கே தாயாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே சாராள் இடத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரனுடைய பெயர் ஈசாக்கு என்று அவர் அங்கே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தைக்கு ஒரு பெயரிட்டு, உன் மனைவியாகிய ஆதியாகமம் 17:19 அவர் சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், அது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக அவர் அங்கே தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அங்கே அவர்கள் நுனித்தோளின் மாம்சத்தை அங்கே வெட்டி அங்கே விருத்த சேதனம் செய்ததை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99 இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகுதான் அங்கே 99 வயதிற்கு பிறகுதான் அந்த வீட்டிலே அங்கே ஈசாக்கு பிறக்கதை பார்க்கிறோம். ஈசாக்கு பிறந்த பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு 100 வயது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வயது மூப்போ அல்லது சரீர பலவீனமோ அல்ல. ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் இருக்கும் பொழுது, அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்தும் பொழுது, அது வயது ஒரு முதிர்ச்சி ஒரு காரணமே அல்ல. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சரீரத்தின் நிமித்தம் அல்லது உலகத்திலே காணப்படுகிற பலவீனங்களின் நிமித்தம் இன்னைக்கு அவர் அநேகர் புலம்புவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்குள் இருக்கிறார், என்னை அவர் பலப்படுத்துவார் என்று அங்கே நாம் சாட்சி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார். ஆகவேதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே சொல்லும் பொழுது, ஆண்டவர் பேசும் பொழுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அங்கே பவுலுக்கும் அந்த சரீரத்திலே பலவீனம் இருந்தது. அவர் அநேக தேசங்களிலே காடுகள், மலைகள், பட்டணங்கள், அங்கே ஆறுகள், கடல் பிரயாணம், கப்பற்சேதம், இன்னும் அங்கே சிங்கங்களால் வந்த உபத்திரவு, அங்கே பாம்புகளால் வந்த உபத்திரவு, மனுஷர்களால் வந்த உபத்திரவு, இப்படி திருடர்களால் வந்த உபத்திரவு என்று சொல்லி அவர் அங்கே தன்னுடைய ஜீவியத்தில் ஏற்பட்ட அநேக கஷ்டங்களை குறித்து, அங்கே தேவனுக்காக அவர் அந்த பட்ட கஷ்டங்களை குறித்து அங்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஜீவியமும் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஏன் நாம் இதை இஸ்ரவேலும் சபையும் என்று சொல்லுகிறோம் என்றால், இன்றைக்கு சபையானது ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி என்பது அதைத்தான் தேவன் அங்கே காங்கிரிகேஷன் ஆஃப் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சாட்சியின் உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். காங்கிரிகேஷன் ஆஃப் த டெஸ்டிமனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று காங்கிரிகேஷன் ஆஃப் த டென்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அங்கே ஆசரிப்பு கூடாரமும் அங்கே சாட்சியின் கூடாரத்திலேயும் அங்கே தேவனுடைய ஜனங்கள் வந்து நின்று அதை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அங்கே என்னாகம புஸ்தகத்திலே அங்கே வாசிக்கும் பொழுது என்னாகமத்திலே இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே தண்ணீர் கிடைக்காததினாலே அவர்கள் அங்கே முறுமுறுக்கிற பொழுது அங்கே தேவன் அவனுடைய முறுமுறுப்பை கேட்டு அங்கே தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் மறுபடியும் இல்லாத பொழுது அங்கே கொள்ளுவாய் சர்ப்பம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள், எங்களுக்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு அப்பமும் இல்லை, இந்த அப்பம் ஒரு சாதாரண அப்பம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுடைய அந்த கடினத்தினாலே தேவன் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை அங்கே அனுப்பின பிறகு அந்த இடத்திலே அதற்கு அந்த ஜனங்கள் பிழைக்கும்படியாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை தேவன் உண்டு பண்ணி அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அந்த வெண்கல சர்ப்பம் அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது, வனாந்தரத்திலே மோசேயினால் அங்கே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இங்கே இவரும் இந்த நமக்காக இந்த பூமியிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அங்கே நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த சிலுவை மரணமானது நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலை, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இருக்கிறது. அதே போல இங்கே இந்த ஜனங்கள் சத்து மரித்து கொண்டிருந்த ஜனங்கள் அங்கே ஜீவனோடு இருக்கும்படியாக அந்த கொள்ளுவாய் சர்ப்பத்தை இருந்து அவர்கள் பாதுகாக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு அங்கே வெண்கல சர்ப்பத்தை கொடுத்து அதை செய்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே கோராகும் நம்ம வேதத்திலே பார்க்கும் பொழுது கோராகு, தாத்தான், அபிராய் இவர்களும் அங்கே மோசேக்கு எதிர்த்து நின்று பேசுகிறார்கள். அப்பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அங்கே நீ 12 கோலை வாங்கி எழுது, அதிலே லேவி கோத்திரத்திலே ஆரோனுடைய பெயரை என்று எழுதும் பொழுது அங்கே ஆரோனுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோலை மோசே சாட்சியின் கூடாரத்திலே வைத்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, அதான் ஒரு டெஸ்டிமனி, காங்கிரிகேஷன் ஆஃப் த டெஸ்டிமனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக அந்த சாட்சியின் கூடாரத்திலே வைக்கிறார். பாருங்கள், அங்கு மறுநாள் அவர்கள் பிரவேசித்த பொழுது லேவியின் குடும்பத்தாராகி ஆரோனின் கோல் துளிர்த்து அது பூ பூத்து வாதுமை கொடுத்தது என்று பார்க்கிறோம். பிறகு அங்கே அவர்கள் வெளியே வந்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும் காண அங்கே இந்த ஆரோனின் கோல் கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாகும்படி அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்பாக அதை முன்னே கொண்டு போய் வை, அவர்கள் எனக்கு விரோதமாய் ஒளிய பண்ணுவேன், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே சாட்சி பெட்டிக்கு முன்பாக அது கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறதோ, உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கே இந்த சாட்சி கோலும் அங்கே அதனோடு கூட செல்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதைத்தான் அங்கே எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அங்கே முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைகளாக பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தை உடையதாய் இருக்கிறது. ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிற, அதிலே குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம். 2ஆம் ஸ்தலத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் எனும் கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் பொற்தகடுகளும் பொதிந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பாத்திரமும்.
ஆனோ ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கை கற்களும் இருந்தன என்று அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்கு போஷித்த அந்த மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே வார்த்தை என்னும் அப்பத்தை, ஜீவ அப்பத்தை நமக்கு புசிக்க கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆரோனுடைய அந்த தளிர்த்த கோல், அந்த கோல் ஆனது அது மெய்ப்பனுக்கு ஒரு அடையாளமாக, இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக இருக்கிறார் நமக்கு. அவருடைய கோலும் தடியும் என்னை தேர்ச்சும் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவன் அந்த கோல், அது ஆரோனின் கோல், தளிர்த்த கோலுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நாம் வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடி அங்கே அந்த கோலை அவர் கொண்டு நமக்கு அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே உடன்படிக்கை பலகைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது ஊரின் தும்மிமுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவன் அங்கே ஒவ்வொரு காரியத்தை செய்தாலும் அதன் ஒரு நோக்கம், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கவே. ஆகவேதான் அங்கே சாட்சி கூடாரத்திலே அங்கே சாட்சி அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியமும் தேவனுக்கு முன்பாக அது சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாகவும், தேவனுக்கென்று உண்மை உத்தமான இருதயத்தோடு நாம் நிற்க தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பலனை தருகிறார். தொடர்ந்து நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே 19ஆம் அதிகாரத்திலே அந்த சோதோம் பட்டணமானது அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கிருந்து அங்கே லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் தப்பி போவதும், அவனுடைய மனைவி அங்கே உப்பு தூணாளாள் என்று பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஒரு குடும்பத்திலே அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற குடும்பம் என்றால், அங்கே அந்த குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் அங்கே பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், செய்கைகள் சகலமும் அங்கே ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த குடும்பத்திலே அங்கே மரணமோ அல்லது வியாதியோ பலவீனமோ அணுகார். இங்கே லோத்துடைய மனைவியை பார்க்கும் பொழுது அவள் பின்னிட்டு பாராதே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நீ இதை பின்னிட்டு பாராதே என்று சொல்லும் பொழுது, ஆனால் அவள் அதை கேட்காமல் அங்கே தேவனுடைய அந்த எச்சரிப்புக்கு அங்கே அவள் கீழ்ப்படியாமல் அங்கே அவள் திரும்பி பார்த்து, அவள் பின்னிட்டு பார்த்து அந்த பட்டணத்தை குறித்தும் தன்னுடைய வீட்டை குறித்தும் தனக்கு இருக்கிற அங்கே நிலைகளை குறித்தும் அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்பதற்கு இங்கே லோத்துடைய மனைவி நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த உப்புத்தூண் இன்றைக்கும் அங்கே நாம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த இடத்திலே இன்றைக்கும் அந்த உப்பு தூணாக அங்கே நிற்கதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அதை தேவன் இன்றைக்கும் ஒரு அடையாளமாக வைத்து தன்னுடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு மரணமும், அது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அங்கே சாபமும் ஏற்படுகிறதை பார்க்க முடியாது. ஆகவேதான் தேவன் இங்கே நாம் கவனிக்கிற பொழுது அவளுடைய மனைவி உப்பு தூணானாள் என்று பார்க்கிறோம். பிறகு அங்கே லோத்துவிற்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அங்கே மோவாபும் அம்மோனும் பிறக்கிறார்கள். அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ள, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள புறப்படும் பொழுது இந்த மோவாபியரும் அம்மோனியர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று அவர்கள் கலகம் செய்வதையும் அவர்களுக்கு விரோதமாக போரிடுவதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அந்த பிள்ளைகள் முறை தவறி பிறந்த பிள்ளைகள், அவர்களுடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வளர்க்கிற விதமும் அங்கே பிறப்பு முறையும் சரியாக இருக்கும் பொழுது அங்கே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கோ அல்லது தேவனுடைய செய்கைக்கோ எதிர்த்து நிற்காதபடி அங்கே ஒரு உண்மையுள்ள ஒரு ஜீவியம் இருக்கும். இந்த காரியமும் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதற்கு பிறகு
நாம் அங்கே பார்க்கிற பொழுது அங்கே 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆபிரகாம் அங்கே காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக கோராரிலே தங்கினார் என்று பார்க்கிறோம். அங்கே கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு என்கிற ராஜா, அவன் ஸ்திரீகளை மேலே ஒரு இச்சையுடைய மனுஷனாக இருக்கிறான். அவன் ராஜாவாக இருந்தும் அவனுக்கு அவ்வளவு அங்கே மதிப்பு மரியாதைகள் அவ்வளவு காரியங்கள் இருந்தும் பிறனுடைய மனைவி மேலே பிற பெண்கள் மேலே அவனுக்கு இருக்கிற அங்க காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அங்க தேவன் அங்கே அந்த ராத்திரியிலே அவள் சாராளை அழைத்து சென்றவள் அந்த ராத்திரியிலே தேவன் அபிமெலேக்குக்கு தோன்றி நீ அழைத்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறானே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே அபிமெலேக்கு அங்கே மறுபடியுமாக அங்கே தேவனிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று சொல்லும் பொழுது, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் இவள் சகோதரியாக சொல்லும் பொழுது சொன்னாலே என்று சொல்லும் பொழுது, உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அவன் தன்னை உத்தமனாகவும் அங்கே சுத்த இருதயம் உள்ளவனாகவும் காட்டிக்கொள்கிறான். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உத்தம இருதயத்தோடு நீ செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது மட்டுமல்ல, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன், நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை, அந்த மனுஷனுடைய மனைவியை அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அங்கே சொப்பனத்திலே சொல்லுகிறார். ஆமே. பாருங்கள், தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமுக்கு என்று ஒரு தேசத்தை ஒரு சந்ததியை கொடுக்கிறார். அதற்கு அடையாளமாக அந்த மனிதனை அவர் எல்லா காரியங்களையும் செய்ய சொல்லி அவர் தன்னுடைய தீர்க்கதரிசி என்று ஒரு ஜாதிகள் மத்தியிலே அங்கே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது. அங்கே அது மட்டுமல்ல, அங்கே அந்த ராஜாவுக்காக அந்த ஜனங்களுக்காக அங்கே வேண்டுதல் செய்கிற ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நாம் நம்மளுடைய ஜீவியத்திலே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நமக்கு எதிராய் நடக்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்முடைய ஜீவியத்தை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த தேசத்திற்காக, இந்த ஜனங்களுக்காக, அவருடைய அக்கிரமங்களுக்காக, அவருடைய மீறுதலுக்காக, அவர்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் மிகவும் எச்சரிக்கையாக, மிகவும் கவனத்தோடு, மிகவும் ஞானத்தோடு ஜெபிக்க வேண்டியவர்களாக. ஆகவேதான் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று, ஆளுகிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அங்கே ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் என்றைக்கும் பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். எப்படி அங்கே நினிவே பட்டணம் அழிந்து போகக்கூடாது என்று தேவன் விரும்பி அங்கே யோனாவை அனுப்புகிறார். ஆனால் யோனா அந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று அங்கே தேவனுடைய காரியத்திலே அவர் அசட்டையாக இருந்தார். ஆனால் தேவன் அந்த ஜனங்களுடைய இருதயத்திலே அந்த பாவத்தை குறித்தும் அவருடைய அநியாயத்தை குறித்தும் அக்கிரமங்களை குறித்தும் அந்த உணர்வை கொடுத்த பொழுது அவர்கள் ரெட்டுடுத்தி அங்கே 40 நாள் குசியாமலும் குடியாமலும் இருந்து அவர்கள் அங்கே அந்த பட்டணத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். அந்த பட்டணம் அழிக்காமல் காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். பாருங்கள், அங்கே ஆபிரகாமை அழைத்து அபிமெலேக்கு கேட்ட பொழுது அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்று அந்த அரசன் கேட்கிறார். என்ன காரியத்திற்காக இதை நீ செய்தாய் என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவீர்கள் என்றும் நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே ஒரு மனிதனை கொன்று
அங்கே அவனுக்குரியதை அபகரிக்கிற காரியம். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பயப்படாதபடி அங்கே அக்கிரமமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், மீறுதலான காரியங்களை செய்கிற ஒரு நகரமாக, ஒரு தேசமாக அது இருந்தது. அதுவும் அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, அப்பொழுது ஜனங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆகவேதான் இன்றைக்கும் தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்திலே அங்கே ஜனங்களை வழிநடத்துகிற அதிகாரிகளானவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிதானம் வாங்கக்கூடாது, பிறனுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அந்த கட்டளைகளை சொல்லியிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தேவன் ஒரு உத்தியோகஸ்தை, உங்களை ஒரு அதிகாரியாக நியமிக்கும் பொழுது, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களுடைய ஜீவியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இங்கே இந்த அரசன் சொல்லுகிறான், நான் அதை உத்தம இருதயத்தோடு செய்தேன் என்று சொல்லுகிறான். ஆகவே அவன் சாகாதபடி அங்கே தேவன் அவனை காத்துக் கொண்டார். அதே போல இங்கே ஆபிரகாமும் அங்கே அந்த ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்றும் அங்கே அவர்களுக்காக அங்கே வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு அவன் அங்கே அவள் சகோதரி என்பது மெய்தான், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் என் மனைவியானாள் என்று சொல்லுகிறான். அங்கே தொடர்ந்து அவன் சொல்லும் பொழுது, என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாதாரியாய் திரியும்படி செய்த போது நான் அவளை நோக்கி, நான் போகும் இடமெல்லாம் நீ என் சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லி இருந்தேன் என்று சொல்லி அங்கே அவர்களுக்குள்ளாக அங்கே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்பொழுது அபிமெலேக்கு அவன் அதை உத்தமமாய் செய்தான் என்று அறிந்து அவனுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து அவனுடைய மனைவியும் அவனுக்கு திரும்ப கொடுத்து, இதோ இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதமான இடத்திலே குடியிரு என்று சொல்லி அங்கே அது மட்டுமல்ல, அவன் சாராளை அழைத்து அவளுக்கும் 1000 வெள்ளிக்காசுகளை கொடுத்து, இதோ உன்னோடு இருக்கிற எல்லோருக்கும் முன்பாக மற்றவருக்கு முன்பாகும் உன் முகத்துக்கு முக்காடிட்டுக் கொள்வாயாக என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டான் என்று பார்க்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது தங்களை அங்கே ஒரு பரிசுத்தம் உள்ள அங்கே ஒரு மனவாட்டியாக அங்கே பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிற பொழுது அது உங்களை இச்சையை தூண்டுகிற விதமாகவோ அல்லது மற்றவர்களை அது உங்களை ஆசையை தூண்டுகிற விதமாகவோ அல்லது உங்களை அடைய தூண்டுகிற விதமாக அல்லது உங்களை பார்க்கும் பொழுது அவர்களை இடறி விழாதபடி இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவேதான் அங்கே அவர் அதை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவள் தன்னை ஒரு அலங்கார பொருளாக இல்லாவிட்டாலும் அவள் பார்வைக்கு அங்கே அவளுக்கு சுமார் 100 வயது இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது சாராளுக்கு 99 வயதும் ஆபிரகாமுக்கு 100 வயதும் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பிள்ளைகள் பிறக்கிற பொழுது நம்ம 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயதும் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆக பாருங்கள், அங்கே அவள் அவ்வளவு வயதானாலும் அவளை தேவன் அங்கே பரிசுத்தப்படுத்தி அங்கே தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவளை அங்கே எப்படி நமக்கு தேவன் நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்றும் அங்கே மரித்து போன லாசரு 4 நாட்களாய் அவரை ஜீவனோடு ஆண்டவர் எழுப்பினாரோ அதை போல இந்த சாராளுடைய சரீரம் செத்துப்போய் இருந்தது. அந்த செத்துப்போன சரீரத்தை அவர் மறுபடியுமாக உயிர்ப்பித்து அதை மறுபடியுமாக அங்கே கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டங்கள் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் அங்கே ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அபிமெலேக்கும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளும் குணமாகி பிள்ளைகளை பெறும்படி அனுகிரகம் பெற்றார்கள். பாருங்கள், அங்கே சந்ததியானது தடைபட்டு போகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிள்ளை பெயர் இல்லாமல் அங்கே செயற்கை முறை கற்பந்தரித்தல், இன்னும் அங்கே 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம் என்று செய்து கொண்டு இன்றைக்கு அநேக அக்கிரமமான செய்கைகள்
அங்கே இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலும் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது தேவனுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறது. தேவன் அங்கே மனிதனை அழைத்து, அந்த மனிதன் தேவனுக்காக உண்மையாக நிற்கும் பொழுது அவனுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக வேண்டின பொழுது அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் வேலைக்காரிகளுக்கும் பிள்ளை பிறங்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவன் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அங்கு உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கிருபை செய்கிறவராய், இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள், அங்கே அதன் மூலமாக ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வரும் வாரங்களிலே அங்கே ஈசாக்கு பிறப்பதை குறித்தும், அந்த பிறப்பினாலே அங்கே ஒரு காரியம் நடக்கிறதும், பிறகு அந்த ஈசாக்கு பிறப்புக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் அங்கே என்ன ஒரு மகத்துவமான காரியம் இருக்கிறது, அவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எவ்விதமாக தேவன் அவர்களை வழிநடத்தினார் என்று கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கும், அதை குறித்து ஆண்டவரே, அதை குறித்து மகிமையான காரியங்களை ஆண்டவரை புரிந்து கொள்ள தேவ இரக்கம் கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. இந்த நல்ல வேளையிலும் உடைய வார்த்தையின் காரியத்தை, அந்த மகிமையின் காரியத்தை, மகத்துவமான காரியத்தை நீர் எவ்விதமாய் ஆபிரகாமை அழைத்து, நீர் ஆபிரகாம் சென்ற எல்லா இடங்களிலே நீர் கூட இருந்து அவன் ஒரு தீர்க்கதரிசி என்றும், அவர் உம்முடைய மகன் என்றும், உம்முடைய ஆண்டவரே பிள்ளை என்றும் நீர் அதை உறுதிப்படுத்தினீரப்பா. அதை போல நீர் ஆண்டவரே சாராளோடு கூட இருந்து சாராளையும் நீர் பாதுகாத்தீரப்பா. இது அந்த குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான எல்லா சம்பத்தையும் நீர் பன்மடங்கு பெருகி பண்ணின தேவனாக இருக்கிறீரப்பா. நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நீர் வாக்குத்தத்தம். இதை இந்த நாளிலும் நீர் அதே தேவனாய், அதே மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்களும் ஆபிரகாமுக்குடைய தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் அதே தேவனாய் எங்களுக்குள்ளும் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் வாசித்த வார்த்தைகளை, மகத்துவங்களை, மகிமையை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்தோடு நாங்களும் ஒப்பிட்டுப்பார் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எதற்காய் நீர் எங்களை அழைத்தீர், முன்குறித்தீர், அந்த முன்குறிப்பை, அந்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக, அதிலே ஜீவிக்கத்தக்கதாக, அதிலே சாட்சியா இருக்கத்தக்கதாக தேவ பலனை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.